அதனால் அந்த பணத்தை ஆவணி மாதம் செப்டம்பர் மாதம் வரை நீ அசைக்க முடியாது. செப்டம்பரில் தான் கிடைக்கும். அதுவரை எந்த ஒரு பாதகம் இல்லாமல் நினைத்தார. கொஞ்சம் கடன் பட்டிருக்கிய, அவங்கள்ட்ட ஈடுபட்டிருக்கல, அதுக்கு வேறு வழியில் பணம் தர. வேறு என்ன வேணும்? நிச்சயமாக கிடைச்சாச்சு. ப்ரைவேட்டில் கிடைக்கும், அரசாங்கத்தில் இல்லை. வெற்றி அடையும். போ. அதே அருப்புக்கோட்டை எல்லை பத்திரகாளியம்மன் கோயில் எங்கப்பா இருக்குது? காளியம்மன் கோவில். பத்திரகாளி கோயில் இருக்கா? காளியா பத்திரகாளியா? கால் வந்துட்டு வா. ஏன்னா பத்திரகானா பத்திரகாளி டாக்குமெண்ட்டு காளி இல்லை, 10 கரம் உடைய காளி, 10 கர காளி. தம்பி நல்ல காலில் விடலை, வந்துட்டு வா. நல்ல யாருக்காது? உன் பிள்ளையா பாரு, மருமகனா? மனத்தை சாமிகிட்ட கொடுறா தம்பி. வா. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை கொடு. இந்த கையை பிடி. ஏன் கையை பிடுறா? கண்ணை மூடு. ரெண்டு பேரும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவான்டா. அதுக்கு பிறகு தான் பணம் கிடைக்கும். இன்னும் பாக்கி இடத்துல உள்ள பணத்தை வில்லங்க இல்லாமல் வாங்கி தரேன். சரியா? உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்களே, அவங்க உடல்நிலைகளை நல்லா ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? தொழிலுக்கு பணமும் கிடைச்சாச்சு, லாபமும் கிடைச்சாச்சு. நல்லா ஜெயிச்சுப்பாங்க. கருப்பசாமிக்கு விழுப்புரம். விழுப்புரம் அப்புறம் விழுப்புரம். மிச்சம் எல்லாம் போய் உட்காருங்கண்ணே. விழுப்புரம் மட்டும் வாங்க, மிச்சம் எல்லாம் உட்காருங்க. உங்களை தான் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? விழுப்புரத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? நீங்கள் தான் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? எந்தீங்க எதையும் சொல்லடா. மெல்ல 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 மெல்ல. எப்பா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி ஜாதகம் பார்த்துட்டு வந்தது யாருப்பா? ஜாதகம் பார்த்துட்டு வந்தியா? வா நீ போ. அவன் வரால, நீ புரியாமலே முன்ன வந்து நீ சாமி சொல்றத கரெக்டாக கேட்டுவாங்க. ஜாதகம் பார்த்தியா? எங்கே போய் பார்த்தேன்? ஐயர்கிட்ட பார்த்தியா? என்ன சொன்னாவே? கால் வந்துட்டு வா. வீட்டில் பணம் வச்சுருந்தா தெரியாமல் வைக்க முடியலை, தெரிஞ்சு வச்சாலும் நம்ம கையை விட்டு போயிடுது. தெரியாமல் வச்சா எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சம்பவம். யார் எடுத்தான்னு சொன்னால் ஜாதகக்காரன் சொன்ன ஆள் தான் அப்படின்னு நான் சொன்னோம்னா நீ கோவப்பட்டுறக்கூடாது. எப்பயே உள்ள கால் வந்துட்டு வா. இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேங்க, சொல்லாமல் சொல்லிடணும். என்னப்பா வாங்கப்பா. இப்போ அவனுடைய நடைமுறையில் ஒரு பக்கத்து காலில் அவனுக்கு பாதிப்பு வரக்கூடிய நிலைமை இருக்குது. வண்டி வாகனத்தில் போனோம்னா கீழே விழுந்துருவான். தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பணங்கள் லாஸ் ஆயிரும். பிரத்தியாரை நம்பி பணத்தை இழந்து ஏமாந்து நிற்பான். தேவையில்லாமல் ஒருத்திட்ட ஹலோ ஹலோ சுகமா அப்படின்னு பேசி உள்ள வில்லங்கத்தை எடுத்து லவ் பண்ணிக்கிட்டு அலையக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அந்த விட நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடுவோமா? ஏன்னா அவன் 4 பேரை லவ் பண்ணுறா, இவன் 4ஆமத்து ஆள். அப்படி ஒரு மருமகன் நமக்கு தேவை தானேடா? வேணுங்க கால் வந்துட்டு வா. என்னடா இல்லை ஒரு அனுபவம் உள்ள மருமகன் வந்தான்னு சிரிக்கான். உன் மகனை இப்போ அந்த வலையிலிருந்து மீட்டணும். பணத்தெல்லாம் இறக்கி உள்ள ரோட்டில் அலையுது. அண்ணா என்னான்னு வெயிலுன்னு பார்க்காம மழைனும் பார்க்காம ஈன்னு இழிச்சுக்கிட்டு ரோட்டில் சுற்றுதான். இப்போ அவனுடைய நேரம் அப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் கண்ணை முடுங்க அந்த பேவுள்ளைய வீட்டுக்குள்ளே கூட்டு வரேன்.
இந்தா வீடு அடங்கி வருவான், அந்த பொம்பளைகிட்டேருந்து பிரிஞ்சிருவான். மாடை கண்ண மூடு. இன்னும் ஒரு மாடு காணாமல் போகும், அதுக்கு பிறகு தான் மாடு பெருகும். மனுஷனுக்கு வரக்கூடிய உயிரை மாடு எடுத்து கொடுத்து மாற்றித்தாரேன், ஓடிப்பான். இந்த பணம் வச்சுக்கா. விழுப்புரம் எல்லை சொத்து சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா சொத்து தம்பி, டாக்குமெண்ட் வச்சுருக்கியா? நீங்கள் உங்களுக்கு தான், நீ கடன்லாம் பட்டிருக்க. ஹலோ 1 2 3 4 அறுவை சிகிச்சை. யாராவது இதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேடா? யார் பண்ணியிருக்கா அறுவை சிகிச்சை? ஆப்ரேஷன் பண்ணது யார்? சாமி சொல்கிறது காலங்க. யாருமா பண்ணியிருக்கா அறுவை சிகிச்சை? யார் பண்ணியிருக்கா? என்னடா அறுவை சிகிச்சை? உட்கார் வாரேன், நீ காலில் வந்துட்டாப்பா. பொறுமை பெறும் மகனே, பொறுமை பெறும். சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா. சரி, அதுக்காண்டி வருத்தப்பட்டுக்கிட்டா இருக்க முடியும். உட்காரலாம். ஏப்பா உன் பங்கு கோர்ட்டுக்கு போய் தான் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போடாமல் ஆக்கணுமா? கெட்டிக்காரனாக இருக்கே, 1 2 3 ஒன்றை தவிர 2 பேர் சேர்ந்து வில்லங்கம் பண்ணுறாங்களேடா. அதில் ஒரு பேயை உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், இன்னொரு பேயை இழுத்துக்கிட்டு போவான். அந்த பேரில் செவிட்டு எடுத்து உனக்கு அடக்கி தரேன், காலில் வந்துட்டு வா. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னையை வந்து பார்க்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜை கொண்டு வரணும். காப்பாற்றி தரேன், வாங்கி தரேன். அதில் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கியோ, இவனை சும்மா விடக்கூடாத. கண்ணை மூடு. 20 லட்ச ரூபா இப்போ வரும். பாய்க்குள்ளதை மெல்ல மெல்ல வாங்கி தரேன். வார புதன்கிழமை வரணும், சரியா? டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜ் கொண்டு வா. 1 2 3 4 5 6. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கல்யாண விஷயமா கேட்க வந்தது யார்? யாருக்குடா கல்யாணம்? என்ன சொல்கிறான்? எனக்கு பாண்டிச்சேரி எனக்கு தெரியாது பாரு. நீ யாரியா பின்னால்? இல்லை இல்லை, யார் அவன்? யார் பின்னால் நினைக்கிறான்? யாரையா? எந்த ஊர்? திருக்கோயில். உட்கார், கால் வந்துட்டு வரலாம். உலகளந்த பெருமான் என்று உண்மையை புரியாமலே உலக்கையால் அடிக்க வந்தார், ஊர் விட்டு துரத்துகின்றார். மகாவதி சக்கரவர்த்தியை அடக்குவதற்காக எம்பெருமான் நாராயணன் பூமியை ஒரு காலம் ஆகாயத்தை ஒரு காலமாய் அளந்து 3ஆம் அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்கும் பொழுது மகாவதி சக்கரவர்த்தி என் சிரசே பிரதானம் என்று சொன்னான். அப்படி உலகளந்த பெருமாள் இருக்கிற ஊர் தான் உங்கள் திருக்கோவிலும். உண்மையா? கால் ஒன்றுவான். எப்பா அவன் இந்த உலகத்தையே அளந்துட்டா ஐயா. உன் பிள்ளைகளுடைய மனநிலையை மாற்றணுமா அல்லது கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா? அவள் சொல்லுபடியே கல்யாணத்தை முடிச்சுட்டானேன்னு பார்த்தேன். ஏன்னா அவள் வந்து ஓயாமல் குழம்பி குழம்பி பேசுதா உன் பொண்ணு. ஒரு தரம் சரிங்கா, இன்னொரு தரம் மாட்டமுங்கா. இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் பொறுத்துக்காங்களேங்கிறான். ஏன்னா அவள் கொஞ்சம் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்கா. அதை செட் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றத வர அப்புறம் என் ஆத்தானையும் ஏமாத்துறதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும்ல. அதுதான் கால் வந்துட்டு வா. பெத்தவன் புறம் பைத்தியார பே, பெத்தவன் புறாவும் பைத்தியார பே. அந்த கல்யாணம் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் நடக்கும். ஆனால் அவள் இஷ்டப்படி உள்ள கல்யாணத்தை நடத்தவா வேண்டாமாங்கிறத பௌர்ணமிக்கு வரும்பொழுது முடிவாகிரும். மனம் குழம்பாமல் வெற்றியாக்கி தரேன். இப்போ நீ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க, உடல்நிலை அப்பப்போ சரியில்லாமல் போகுது, எல்லாத்தையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். அவன் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவான். உன் வீட்டில் இருக்காமல் வெளியூருக்கு போகிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். போ, நல்லாயிருவான்.
கருப்பசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை என்னப்பா அது என்னது என்ன வச்சுருக்காங்க ரிப்போர்ட் வச்சுருக்காங்களா யாருக்கு என்ன ஒன்று அப்படியா அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வாங்கப்பா கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கிய யாருமா இது யார் கால் வந்துட்டு வாங்க ஒரு வாரம் கேட்டுக்கலாம் என்ன வேணும் எனக்கு காது கேட்காது சரியா காலில் வந்துட்டு வா நீ உட்காருமா என்னவா வண்டியை பார்த்துப்பா அவசியமெல்லாம் இப்போ கடன் பட்டிருக்க அவசியம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஐடியா சொன்னான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் இப்போ லாபம் பெற முடியாத நிலைமைகளில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கடா இந்த பிஸ்னஸ் உனக்கு நிலைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு இன்னும் 3 மாதங்கள் வரை இது ஓடும் அடுத்து வேறு வழியை தேடுவதே நன்று ஆனால் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு வேண்டிய வழியை படித்தாரேன் காலில் வந்துட்டு வா காலில் வந்துட்டு வாடா நீ உட்காருமா வரலாம் இந்த உன் கடன் தீரும் தொழிலை நடத்தலாம் வாழ்த்தார் அவளை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு விழுப்புரம்லாம் உட்காருங்க நாகப்பட்டினம் வாங்க நாகப்பட்டினமா நாகப்பட்டினமா நாகப்பட்டினம் சிக்கல் சிங்கார வீரர் சன்னிதானம் ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யார் உடல்நிலை சரியில்லாத மகனை கேட்க வந்தது யார் கால் வந்துட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா அந்த வீட்டுக்குள்ளே மன அமைதியோடு இருக்கக்கூடிய உணர்வுகள் அந்த வீட்டில் ஓடலை 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய மகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்காக சைக்காட்டிக் மாத்திரைகள்லாம் நிறைய சாப்பிட்டும் எந்த ஒரு பலனும் அடையாமல் சும்மா பித்து பிடிச்சாப்பில் இருக்கிறது மாதிரி உள்ள மனநிலைகள் தான் ஓடுது அவனுடைய மன அலைகளை மாற்றி சாதாரண மனிதனை ஆக்கி வாழ வச்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் வந்துட்டு வரலாம் கல்யாணம் முடிச்சிட்டா சரியாயிரும்னு சிலர் சொல்லுதாங்க என்ன ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது சரிதான் அவனுக்கு யார் பெண் கொடுப்பாங்கிறத தான் கேட்க வேண்டியிருக்கு அதனால் அவனை தெளிவுபடுத்துறதுக்கு இன்னும் 2 மாத கால அவகாசம் இருக்குது அந்த 2 மாதத்துக்கு பிறகு நீ பெண் பாரு கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சுருந்தேன் அந்த 2 மாதத்துக்குள்ளே அவனை நான் சரியாக்கியும் தந்துடுறேன் காலில் வந்துட்டு வா வரலாம் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது கேட்டுக்காப்பா அந்த வழக்கை வெற்றியாகி தரத்துக்கு 7 மாத கால அவகாசம் இருக்குது உன் பக்கத்தில் சாதகமாக நடத்திடுவேன் இருந்து என்னையை பார்த்துட்டு போவோம் வெற்றி உண்டு கருப்பசாமிக்கு அதே நாகப்பட்டினம் எல்லை மகன் விஷயமா பிள்ளை விஷயமா கேட்க வந்தது என்னடா பிள்ளை அவன் பின்னால் ஒருத்தன் வர என்னடா பிள்ளை உனக்கு காலில் வந்துட்டோம் என்ன செய்து என்னடா செய்து என்னடா செய்து யாருக்கு இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா அவனுக்கு தொப்புள் பக்கத்தில் அடிக்கடி வலி வருது
அவனுக்கு இப்போ எதையோ கண்டு பயந்தது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைகளில் மனம் புலம்பிக்கிட்டு இருக்கான். புரியுதா? ஆனால் அது பேயா பிசாசாங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்படி இல்லை, சாதாரணமான அதிர்ச்சியான பயம். உங்கள் எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டில் இருந்து வலதுபுறம் திரும்பி பார்த்தா மெயின் ரோடு வருது. அந்த மெயின் ரோட்லேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு அம்மன் கோயிலும் இடது பக்கம் போனால் ஒரு சிவாலயமும் இருக்குது. சரியா? கால் வந்துட்டு வா. உன் பையனை இப்போ குணமாக்கி தந்தா போதுமா? பையனை குணமாக்கி தரேன், பொண்ணு விஷயத்தை இப்போ கேட்கறதுக்கு வழி இல்லை. நான் கொடுக்குற இந்த கனியை அவனை சாப்பிட சொல்லு, தெளிவாகிடுவான். அவனை கூப்பிட்டுவான், ஜெயிக்கிறேன். இந்தா கருப்பசாமிக்கு. அப்படியா? யாருக்கு கேட்டு பார்க்குறேன், என்ன நினைக்கிறோம்? அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை யாருக்குப்பா? என்னென்ன நாகப்பட்டினமா? ஆ, கால் வந்துட்டு வாங்க. என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு? இன்னும் அரவமில்லை, என்னமோ அரைக்கி இன்னொரு தான் கால் வந்துட்டாங்க. என்னப்பா டாக்குமெண்ட்டு? கண்ணை முடிக்கா பார்க்குறேன். கண்ணை முடிக்காண்டேன். தாய் பத்திரத்தினுடைய நம்பருக்கும் இப்போ இருக்கிற நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் ரெண்டுக்கும் பேரண்ட்லி சரியில்லைன்னு சொல்லி அதை விற்கிறதுக்கு வாங்குறவங்களாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தலைமை ஆவண காப்பகத்திலேருந்து முதன்மை பத்திரத்தை எடுத்து தெளிவு பண்ணிட்டா சரியாயிரும். ஆனால் நீ இப்போ ஆன்லைனில் வேறு மாதிரி மாற்றிக்கலான்னு இன்னொருத்தன் சொல்ல கேட்டு போய்கிட்டு இருக்க. அவனை வச்சு வேறு மாதிரி கோல்மால் பண்ணி ரெடி ஆக்கிடுவோம். காலில் வந்துட்டு வா, கோல்மால் பண்ணி சரியாக்கிடுவோம். சோமா இருக்கிறா, வாப்பா. எந்த வில்லங்க இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் சொல்லுத ரேட்டுக்கு தருவியான்னு ஒருத்தன் முன்னே வந்து நிற்கிறான். அப்படி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்போ நான் உனக்கு சரியாக்கி நேர்மையான விலையில் விற்று தரேன். 1 மாதம் டைம் இருக்குது, போய்ட்டு வா. அது பின்னால் பேசுவோம். அதே திருமறைக்காடு அப்படி ஒரு ஊர் இருக்காங்களா? மறை என்றால் வேதம், காடு என்றால் ஆரண்யம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வேத ஆரண்யம். என்னடா செய்த? நம்பர் வாங்கியிருக்கியா? அப்போ முதல்ல டைப் அடிச்சு விடுத. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. படுத்தா தூக்கமில்லை, பாய் விரிச்சா உறக்கமில்லை, பழைய உறவுக்காரி பாதையில பத்துட்டா. மகன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? அப்படியா? நல்லா இருக்கானா? ஒழுங்காக உறங்க மாட்டேக்கானே, உழப்பிக்கிட்டே அலையுதானே? பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அவன் உள்ளத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் அவனை கொஞ்சம் சீர்படுத்தி நல்ல வழி காட்டணும். வேறு என்ன செஞ்சு தரணும்? நான் படித்த பாட்டை அப்போ நீ கேட்கலையா? பழைய உறவுக்காரி பாதையில் தொடுத்து போட்டா, அவளுக நான் அழுக அண்ணன் பூரா சேர்ந்தழுக. புரியுதா? பேருக்கு உள்ளம் கெட்டு போச்சு. இப்போ இங்கேயும் இருக்க தெரியலை, வெளிநாட்டுக்கும் போக முடியலை. அவள் பிரிஞ்சையிலேருந்து அவன் உள்ளத்தை பிரித்து மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனசை சீர்திருத்தி கல்யாணம் முடிப்போமா அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா? கல்யாணம் முடித்து அனுப்பிடுவோமா? கால் வந்துட்டு வா. ஒத்தையா ரெட்டையா? ரெட்டை. அவன் ஒரு யோகக்காரன். 2
இருக்கு பாரு என்ன இந்தா நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். விளையாட்டாக பேசலை, விவரமாக பேசுகிறேன். 6 மாதத்துக்குள்ள எல்லாம் நல்லா நடந்துடும். தைரியமாக மருமகளே, வெற்றி அடைவார். கர்பசாமிக்கு ராம்நாடு. ராம்நாடு வாங்க, ராம்நாடு. மிச்சம்லாம் உட்காருங்க. ராம்நாடு மட்டும் வாங்க, மிச்சம்லாம் உட்காருங்க. அமைதி 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 அமைதியா இருங்க, தயவு செஞ்சு பக்தர்கள் அமைதியா இருங்க. சத்தம் போட முடியலையா ஐயா? சொல்லுத தயவு செஞ்சு கேளுங்க. பக்தர்கள் அமைதியா இருங்க, சாமி சொல்லுத கேளுங்க. பாஸ்போர்ட் உறங்குது, பாஸ்போர்ட் உறங்குது, பாஸ்போர்ட் உறங்குது. யாருக்குப்பா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க? என்னாச்சா, வெளிநாட்டுக்கு போகலையா? காலைல வந்துட்டு வா. உன் ஊருக்கு போகிற வழியில் இடது புறத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய ரோடு இருக்குது. அதனுடைய வரப்புறத்து வளைவில் கொஞ்சமாக தண்ணி கிடக்கக்கூடிய குட்டை இருக்குது. அது பகுதியில் ஒரு சிறிய கோயில் எல்லையில் வச்சு கும்பிட்ற ஒரு சாமி. அதை கடந்து போனால் தான் உன் ஊர். சரியா? காலில் விட்டு வா. பக்தர்கள் அமைதியா இருங்க, சாமி சொல்லுத கேளுங்க. நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க, சொல்லுத கேட்க மாட்டேங்க. அதனால் உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா அல்லது இந்தியாவில் இருக்க வைக்கணுமா? அவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஜனவரி 18ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு விசா ஏற்பாடாயிரும். அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு பிறகு வாழ்க்கையை செம்மையாக்குவான். எந்த தடையும் இல்லாமல் நடத்தி தரேன். ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டணும்னு பிளான் போட்டிருக்கோம். சரியா? அந்த பிளான் நடக்கிறதுக்கு 9 மாத காலம் இருக்குது. அதுக்கிடையில் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், அது தோல்வியாகும். 9 மாதத்துக்கு பிறகு நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சு ஆரம்பிச்சுக்கா. மாளிகையாக மலரும். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா. காலில் விட்டு வா. இந்தா உன் கடனை தீர்த்து தரேன். மனமகிழ்வோடு வாழ வைக்கும். நல்லா இரு மகனே. கருப்பசாமிக்கு திருமணம் சம்மந்தமாக யாரோ கேட்க வந்திருக்காங்களே. யாருக்கு? யாருக்குப்பா? பொண்ணுக்கு. கல்யாணம் கூடி வந்து குழப்பமாயிடுது. காலில் விட்டுவாங்க. அமைதி. ஏப்பா, ஒரு வீடு ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் அடைச்சே கிடக்க. யாருக்குப்பா? உங்கள் வீடு தானா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வாங்க. வீட்டுக்கு போனேன், உள்ளே நுழைய முடியலை. அது இன்னும் வீடாக ஆகலையே, எப்படி இருக்கும்? பொண்ணுக்கு நல்ல மனசு, ஆனால் நேரம் சரியில்லை. திசைவிடுதியான காலம். அதனால் வரக்கூடியவனுடைய ஆராய்ச்சி நல்லா இல்லை. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன். புகுந்த வீட்டில் பெரியவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்ற விதி ஜாதக அமைப்பில் இருக்குது. அதை ஜாதகக்காரன் புத்தி உள்ளவன் சொல்லியிருந்தான். மழுங்கத்தனமானவன் நல்ல பொண்ணு தான் கெட்டிக்கான்றான். ஆனால் இயற்கையான விதியோ அதை பாதிக்கப்படுத்தி நிறுத்தியிருக்கு. திருப்புல்லானி அப்படின்னு ஒரு ஊர் வருதே, அது எங்கே இருக்குது? உங்கள் ஊர் பக்கத்துலையா? அது அங்கேருந்து பார்த்தேன், போடு தெரிஞ்சுது. ஸ்ரீராமர் உடல்நிலை சரியில்லாமல் தர்ப்பை புல்லுக்கு மேலே படுத்து எழுந்திரிச்சு உடலை சரியாக்கின இடமா. அதனால் என்னப்பா, அந்த திருப்புல்லானிக்கு சென்று உன் திருமகளை அழைத்து சென்று
எம்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. அவளுடைய மனநிலைகள் நல்லா இருக்குப்பா. ஆனால் அவள் சென்ற இடம் சிறப்பில்லை. வீணான குழப்பமும் நகை நெட்டுகளெல்லாம் பறிபோகக்கூடிய பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இன்னும் ஒரு இடமாவது ஏதாவது வாங்கித்தராமல் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டோம்ங்கிற பிரச்சனை அங்கே வாழுது. அதனால் அந்த குழப்பத்தை நீக்கி தெளிவு பண்ணி தரேன். கரெக்டாக 90 நாட்கள் நீ கண்டுக்கிடாமல் இரு. 90 நாள் நீ கண்டுக்கிடாத, தானாக திருந்தி ஒரு முடிவு போகிற வைக்க வெற்றி அடைங்க. நல்லா இருக்கா? ஆடு மாடு வச்சுருக்கியா? யாருக்கு வச்சுருக்க? நீயே வெட்டி தின்றுவிய? கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு எல்லை அப்படியா? வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாற்றம் தான். பணம் கொடுத்து ஏமாந்தது யாருப்பா? வா. யாருக்கு பணம் கொடுத்த? எல்லாருக்கும். அது நல்லா இருக்கும். கால் வந்துட்டுவான். பரந்த மனத்தோடு கொடுத்துருக்கான், ஏமாந்து போயிட்டான். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். யாருமா? நல்ல பிள்ளையை பெற்றிருக்க, கொஞ்சம் அவசரப்படுதான், உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் நம்பிடுதான், குணத்தில் நல்ல பைய, வெறும் முட்டா பைய, இப்படி லட்சக்கணக்கான பணத்தை இழப்பானா? கால் வந்துட்டு வா. என்னடா ஒழிஞ்சிட மாட்டுக்க? தங்க நகை யார் வீட்டில் காணாமல் போச்சு? எங்கே இருக்க? வா, மூஞ்ச காட்டு. எவ்வளோ போச்சு? கூட ஒரு பவுன் சேர்த்து தொலைச்சிருக்கலாம்ல. அங்கே நேரில் வரேன். காலில் விழுந்துட்டு வாங்க. மகனே, அமைதி பெற்று நிற்பாயாக. அமைதியாக இருக்கணும், கண்ணை முடிக்கும். ஐயா பெரியவரே பக்கத்தில் வாங்க. தாய் பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் மனசை அடக்கி உட்கார். நீங்கள் ரெண்டு இருப்பாங்க. நான் அங்கே வந்து உங்களுக்கு உதவி தரதுக்கு என்னை நீங்கள் இழுக்கக்கூடாது. என் பக்கத்தில் வாங்க. ஏப்பா, உன் மகன் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுதானே, அதை பற்றி என்னைக்காவது நீ சிந்திச்சியா? அவனுக்கு மனக்கோளாறு இருக்க, அதை பற்றி என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணினியா? செய்வனை வச்சுருக்காங்க அப்படிங்கிற சிந்தனை மட்டும் அடிக்கடி ஓடுதே, அதை மாற்றி டாக்டர்கிட்ட போகணும்னு முடிவு எடுத்தீங்களா? இவனை பெட்டில் வச்சு பார்த்தா சரியாயிரும்னு ஒரு சில ஆட்கள் சொன்னாங்களே, அது உன் மண்டையில் ஏறிச்சா? இல்லை. இவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதான். சாமி வர்றது மாதிரியா? அதெல்லாம் ஒரு மனப்போராட்டம், புத்தி மாறாட்டம், கொசமசக்க, ஒருத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீய சக்தியின் அதிர்ச்சி அலைகள். அதை நீக்கி வெற்றியாக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. மனிதனுக்கு எப்படியெல்லாம் வேதனைகளும் துன்பங்களும் வருது பாரு இந்த உலகத்தில். என்ன 3 முறை என்னைய பார்க்க வாங்க. 3ஆவது முறை இவனை நான் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன், பணத்தையும் வாங்கி தந்துடுறேன். சரியா? கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்கப்பா. ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாப்பா. மன வருத்தப்படக்கூடாது. அவர் தான் நான் உன்னைய காப்பாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு, அதான் உன்னை சொல்லுதேன், விழுந்து கும்பிட்டுட்டு வா. எல்லாரும் எனக்கு மாலை போட்டாங்க, இவன் மாலை போடும் பொழுது மட்டும் அப்படின்னு ஆடிட்டான். என்னடா ஆடுறா? நீயும் கற்பந்தான், நானும் கற்பந்தான் அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு இது இருக்குது. அவன் கருப்பசாமியை மனத்துக்குள்ளே நினச்சிட்டான்.
ஏம்னா எனக்கு ஒரு கோளாறாக இருக்க நீ தான் காப்பாற்றணும் ஐயா கருப்பசாமின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. கண்ணை பிடிக்கா இந்தா இந்த கனியில் உன் கூட வரேன், உன்னை வெட்டியாக்கி தரேன். பக்கத்தில் நல்ல பிள்ளைய தைரியமாக முதல்ல பிள்ளைய 3 மாதத்தில் நல்லாக்கிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். நல்லா போய்ட்டு வாங்க. என்னப்பா நீ யார்? மகாராஜா. யார் மகாராஜா? நக 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 தக 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 தகவென்றாடவா, நக 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 என்று தேடவா. நகையை ஒரு பக்கமும் நட்டை ஒரு பக்கமும் போட்டுட்டியா? வா என்ன வேணும்? யாரு எடுத்து பண்ணுறது? யாரு பின்ன இப்படி தரமாட்டேதான்னு சொல்லுத? கேட்டியா? யாருன்னு சொன்னாங்க? இது யாரு? யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியா? வீட்டுக்கு வந்த கன்னி பொண்ணு தான் எடுத்துச்சாமா? வீட்டுக்கு வந்தாளா? அப்படி அவன் சொன்னவன் வாயில் தீய வை, காலில் விட்டுவான். என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா? ஆளை சொல்ல மாட்டேன், உன் நகையை வாங்கி தந்துடுறேன். ஆளை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 7 பவுன்னா ஒரு பவுனுக்கு இன்றைக்கி எத்தனை ரூபா? 80,000 ரூபா இருக்குமா? என்ன 7 56 எவ்வளோ? 6 லட்ச ரூபா பக்கத்தில் ஆச்சு. என்னப்பா? உன் நகையை வாங்கி தரேன், உனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருந்தேன். சரியாக 30 நாளைக்குள் காவல்துறையிலேருந்து உன்னை கூப்பிட்டு நகை கொடுப்பாங்க. கால் வந்துட்டு வா. அவங்க ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னைய தேடுவாங்க, உன் கைக்கு நகை வந்து சேரும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? போய் கொடுத்துரு, அடையாளம் காட்டுவாங்க, வெட்டி விட்டு உன் நகை வந்தாச்சு. போய்ட்டு வா. வீணா எவனோ சொன்னாமனு யார்கிட்ட போய் சண்டை போட்டு கேவலப்படாத. நல்லா இருக்கா? உடனே கொடு போ. கருப்பசாமிக்கு வாழ்க்கை பிரிஞ்சு போய் இருக்கு, அதை சேர்த்து வைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருடைய வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கு? யாருடைய வாழ்க்கைடா? மகளுடைய வாழ்க்கை. கால் வந்துட்டு வா. என்னெல்லாம் விளையாட தெரியும்? உனக்கு என்னமெல்லாம் விளையாட தெரியும்டா? புரியலை. என்ன வேலை? காலில் வந்துட்டு வா. உங்கள் ஊருக்கு போகிற உள்ள பள்ளிவாசல் தெரியுது, எங்கடா இருக்குது? ஒரு எல்லையிலே இருக்குது. 2 எண்ணம் தெரியுதா? 2 எண்ணம் தெரியுதா? 2 பள்ளிவாசல் இருக்குது. உன் பிள்ளையுடைய மன அலைகளை பார்த்தேன். உன் பிள்ளை மேலே குற்றம் இல்லை, அந்த பையன் மேலே தான் குற்றம் இருக்குது. அவனை மனதை திருத்தி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? அவங்க வீட்டில் உள்ள பொம்பளை அவனை திருப்பிக்கிட்டு இருக்கா, உன் பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கா.
அதனால் அவனை திசையை மாற்றி கொண்டு வந்து உன் பொண்ணை வாழ வைக்கிறேன், காலில் வந்துட்டு வா. சொத்து சம்பந்தமாக பணம் கொடுத்து எனக்கு நிறைவடையவில்லை அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்படுறான். யாருக்குப்பா பணம் கொடுத்து என் சொத்து முடிவாகலம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே யார்? என்னதுப்பா, யார் வாரா? யார்? பணம் கொடுத்து என்னுடைய டாக்குமெண்ட் முடிவடையவில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முடிவடையவில்லை என்னையா டாக்குமெண்ட்டு? முடிவாகலை. பணமெல்லாம் கொடுத்தாச்சா? காலில் வந்துட்டு வா. பனியை மூட்டுற காலெல்லாம் உள்ள தள்ளுங்க. மொத்தமாக சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அண்ணே வழி விடுங்கண்ணே, வழியில் நிற்காங்க, உள்ளதில் நின்றுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமின்னு 2 சாமி வருது அந்த எல்லைக்குள்ளே. உன்னுடைய பத்திரம் சரியாக இருக்குது, ஆனால் பட்டா கவர்மெண்ட்டிலேருந்து அப்ரூவ் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சொத்துக்கு ஒரு முடிவான விளக்கம் கிடைக்கல. நான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு முடிவாகலையே கருப்பசாமின்னு வருத்தப்படுறியான். கால் வந்துட்டு வா. அதை நம்ம முடிச்சு கொடுத்துடலாம்ல. பணம் நம்ம வாங்கிக்கிறவா வரலாம்ப்பா. இந்த மாதத்தில் அது முடிஞ்சு உன் கைக்கு பட்டா வந்துடும்ப்பா. அதனால் அந்த டாக்குமெண்ட்டை முடிச்சு தந்துடுறேன். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை மூடு, வருவாளான்னு பார்க்குறேன். ஆத்தா மகமாயி, நீ யார்? மாரியம்மாளா? முன்னோர் தெய்வமா? முன்னோர் தெய்வம், முன்னோர் தெய்வம் அது வந்து. சரியா? இந்த பொங்கலுக்கு வந்து வாய் திறந்து பேசுவான். இந்தா வெற்றி உண்டு, அடிச்சுட்டு வா, போயிட்டு வா. கருப்பசாமி நான் இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போவா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். யார் யாது? இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போவா? எங்கடா போகிறேன்? வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறியாடா? பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கியாடா? அப்படியா? ஒரு பொம்பளை ஒருத்தி உங்கள்கிட்ட ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவள் இப்போ எங்கடா இருக்காளா? கெட்டிக்காரியாக இருப்பாள, நல்ல அனுபவம் உள்ளவெல்லாம். காலில் வந்துட்டு வா. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா சாமி? அப்படி வா கப்பாளா கிழவி. இல்லை நீ குளிப்பியா ஒழுங்கா? புழு உணிப்பேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா?